புக்கு படிக்க முடியாதவங்கெல்லாம். இப்போ பொன்னியின் செல்வம் வந்து அதெல்லாம் அன்னைக்கு வந்து அந்த கதையை படிச்சுட்டு அப்புறம் இப்போ படம் வந்ததுக்கப்புறம் பார்த்தோம்னு சொன்னோம்னா அந்த படத்துக்கு இன்னும் டெய்லி ஏதாவது ஒரு டிஸ்கஷன் வந்துட்டு இருக்கும். ஆயத்து கரிகாலன் யார் கொண்டாங்க, நந்தினி இருக்குதா இல்லையா, பலுவேட்டர் என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லிட்டு டெய்லி டிஸ்கஷன். அதில் இந்த இது பார்த்தோம்னா ரொம்ப காமெடியாக இருக்கும். என்னென்ன யூடியூப்புகளில் வந்து பேசும்போது எங்கேயா ராமர் இருந்தார் அப்படின்னு ஒருத்தர் ஆரம்பித்தார்னா அவர் அதை பற்றி சொல்லிகிட்டே இருப்பார். ஆனால் பேப்பரை பார்த்தா 2000 கோடியில் ராமர் கோயில் கட்டிக்கிட்டு இருக்காங்க பேப்பரில் வந்துட்டு. இது மாதிரி ஒவ்வொன்றும் ஆரியர் என்ன இது என்ன அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தா நமக்கு எதை நம்புறது எது நம்பலை அப்படிங்கிற மாதிரி சில நேரங்களில் வந்து, ஏன்னா அவங்கவுங்க ஆர்குமெண்ட் அவ்வளோ கரெக்டாக இருக்கும். ஆனால் எல்லோரும் வந்து என்னென்னா இந்த இதை போய் சீரடி தானே அங்கே போய் இப்போ அந்த அகழ்வாரை அது பண்ணதுக்கப்புறம் வந்து எல்லாத்துக்கிட்டேயுமே ஒரு நல்ல நமக்கு பழசு என்ன, நாம் பூர்வீகம் என்ன, மனிதனுடைய பூர்வீகம் என்ன, தமிழனுடைய பூர்வீகம் என்ன, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டேயும் ஒரு அலர்ட்னஸ் எல்லாருமே வந்து இது பண்ணுறாங்க. அதனால் நிறைய பேர் வந்து அதை பற்றி ஆராய்ச்சி பண்ணி வரலாற்று வல்லுநர்கள் அவங்க இவங்கெல்லாம் வந்து அதை பற்றி ஆராய்ச்சி பண்ணி நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அது ஒரு நல்ல எஜுகேஷனாக இருந்துகிட்ருக்கு. ஸோ அதெல்லாமே தமிழை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சந்தோஷப்பட வேண்டிய சமாச்சாரங்கள். இந்த மாதிரி சினிமா இண்டஸ்ட்ரியில் வந்து நிறைய ஆளுகளுக்கு சான்ஸ் கிடைக்கிறது அப்படிங்கிறது, அந்த எல்லாருக்குமே புதுமுகங்கள் வந்தானா அவங்கள வந்து அவங்களுக்கு ஈஸியாக வந்து சான்ஸ் கிடைக்கிறது. இதெல்லாம் தமிழ் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் மற்ற இண்டஸ்ட்ரீஸில் நடக்குது. ஆனால் அதிகமாக வந்து நடக்கிறதுங்கிறது தமிழ் இண்டஸ்ட்ரியில் தான். ஏன்னா இது நிறைய பேர் வந்து அது வந்து என்கிட்டயே கேட்டிருக்காங்க. நிறைய பேர்த்துக்கு நானும் சொல்லியிருக்கேன். அந்தளவுக்கு தமிழில் வந்து ப்ரொடியூசர்ஸ் வர்றதும் சரி, டைரக்டர்ஸு நியூ ஃபேஸஸாக நடிக்க வர்றவங்கெல்லாம் கிடைக்கிறது அப்படிங்கிறது. ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நிறையா டெக்னீஷியன்ஸ் இவருக்கு பயங்கரமாக ஹெல்ப் பண்ணி எல்லாருமே கோஆப்ரேட் பண்ணியிருக்காங்கன்னு. ஸோ இதில் யார் ராம்தேவ் எழுதி இயக்குனவர், இணை தயாரிப்பாளர்கள் ஞானோதயா, டாக்டர் ராஜகோபாலன், அப்புறம் சாந்தி ராஜகோபாலன். அவ்வளோதானா? நிறைய பேர் நான் மீட் பண்ண மாதிரி இருந்தது. அப்படியா? ஆக்டரா? ஐஜி இந்த மாதிரி போலீஸ் எல்லாம் நடித்தாங்களே? இல்லை சார். அவங்க தயாரிப்பாளர் இல்லையா அவங்கெல்லாம்? சரி சரி சரி. ஸோ எடிட்டர் துர்கா, இசை வந்து வேணுசங்கர், கேமரா மணிவன், பிரகதீஷ் ரகு டிசைனர். ஸோ எல்லாருமே வந்து அவர் ராம்தேவ் ஆல்ரெடி எத்தனை படம் பண்ணீங்க? ஒரு படமா? ஆல்ரெடி ஒரு படம் பண்ணியிருக்காரு. இருந்தாலும் இந்த படத்தில் வந்து சொன்ன மாதிரி அவர் எல்லாத்துக்கிட்டையும் போய் பேசி அவரே எல்லா வேலையும் ப்ரொடக்ஷன் வேலையிலேருந்து எல்லா வேலையும் அவரே பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஸோ அதனால தான் இத்தனை பேர்த்த வந்து சேர்த்த முடிஞ்சது. அப்புறம் ரெண்டாவது இதில் ரொம்ப அவரை வந்து பாராட்ட வேண்டிய ஒரு சமாச்சாரம் என்ன அப்படின்னா, படம் எடுக்கிறது ரொம்ப சிரமப்படுவாங்க, ஆளை பிடிக்கிறது. அப்புறம் படம் எடுத்துகிட்டு அதை ரிலீஸு கொண்டு வர்றது இருக்க அது அதை விட பெரிய கஷ்டப்படுவாங்க. அந்த மாதிரி ஏகப்பட்ட படங்கள் தேக்கமாக நிற்கிது. இப்போ பாருங்கள், ஆடியோ ஃபங்க்ஷன் வர்றதுக்கு முன்னாலேயே பேப்பரில் அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு, இதில் போட்டிருக்காரு தெரிக்க விடும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி தேதியெல்லாம் போட்டு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாச்சுல்ல. ரிலீஸு